அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்ற அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை சூழ்ந்து கொண்ட பக்தர்கள் விஐபி தரிசனத்திற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பதாகவும் இலவச வரிசையில் சாமி தரிசனம் செய்ய முடியவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் ரெகுலராக போயிட்டு கண்டிப்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார் வணக்கம். பக்தர்கள் சார்பிலிருந்து என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது? முழு விவரம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் அக்னி ஸ்தலமாக திகழக்கூடிய திருத்தலமாக ஆன்மீக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திற்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆய்வு மேற்கொள்வதற்காக இன்று வருகை தந்தார். அவர் ராஜகோபுரம் வழியாக கியூ லைனில் உள்ளே வருகை தந்தார். அப்போது அங்கு இருந்த பக்தர்கள் தங்களால் விஐபிக்கள் மட்டுமே உள்ளே சென்று சாமி தரிசனத்தை விரைவாக தரிசனம் செய்கின்றனர். இலவச தரிசனத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் தங்களால் எப்போதுமே சாமி தரிசனம் செய்வதென்பது மிகுந்த ஒரு சிரமமாகவே இருக்கிறது. நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறீர்கள். சாமி தரிசனம் முதியவர்கள் செய்வதற்கும் சிவனடியார்கள் செய்வதற்கும் உரிய வழிவகை செய்ய வேண்டும். உள்ளே செல்லும் போது தங்களால் ஒரு நிமிடம் கூட உள்ளே நின்று சாமி தரிசனம் செய்யவில்லை. இது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு குறையாக இருக்கிறது. அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்று மணிக்கணக்கில் தாங்கள் காத்திருந்து உள்ளே செல்லும் போது ஒரு நிமிடத்தில் அங்கு நாங்கள் சாமி தரிசனத்தை செய்ய முடியாமல் வெளியேற்றப்படுகிறோம். இதற்கு அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கு அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு ராஜகோபுரத்தில் இருந்து அன்னதானம் கூடம் வழியாக செல்லும் போது எதிர் திசையில் அங்கு வரக்கூடிய பக்தர்களிடம் எதற்காக எதிர் திசையில் வருகிறீர்கள் என்று அதிகாரிகளிடமும் ஏன் இந்த பக்தர்கள் எதிர் திசையில் வருகிறார்கள் என்று கேட்டறிந்தார். அப்போது அவர்கள் அன்னதான கூடத்தில் இருந்து வெளியே வருகிறார்கள் என்ற போது ஏன் அதற்கு தனி வழி இல்லை என்று அதிகாரிகளிடத்தில் கேட்டறிந்து உடனடியாக அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்று பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற நிலைகள் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து அவர் உள்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் தற்போது மாவட்ட ஆட்சியர் வந்தனா காரக் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளோடு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.